பிக்சர் ஸ்பீக்ஸில் இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு அழகான ஹோட்டல். ப்ளஸ் அந்த ஹோட்டல் இல்லை, பட் நான் அந்த பிக்சரை எடுத்த உடனே எனக்கு வந்து மனசுக்கு தோணின ஒரு கதை இப்போ அதை ஷேர் பண்ண போகிறேன். அதாவது ஹோட்டல் ப்ளஸ் நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்ருக்க ஒரு பிளேட்ஸ் பார்க்குறீங்க, ப்ளஸ் முத சர்வ் பண்ணுற அந்த ஒரு பிளேட், ரைட்? ஸோ இதை பார்க்கும்போது ஒரு கதை என்னென்னா, ஒரு ஹோட்டலுக்கு ஒரு அம்மாவும் பையனும் வராங்க. ரொம்ப டீசெண்டாக இருக்காங்க ரெண்டு பேரும். And they were enjoying the food actually. So அவங்க வந்து they have become a customer for the hotel. ஒரு 2-3 நாள் தொடர்ந்து வராங்க. ஆனால் அங்கே இருக்க ஒரு லேடியை மட்டும் வாட்ச் பண்ணுறாங்க. she is always standing near the thing, like ஒரு ஃபுட் சர்வ் பண்ணிட்டு ஒவ்வொரு டேபிள்லையும் பக்கத்துலேயே இருந்து சர்வ் பண்ணுறதும் இல்லாமல் சாப்பிட்டு முடித்த உடனே ஏதோ சம்திங் இம்மீடியட்டாக ஒரு வேலை பண்ணுறாங்க. அது இவங்களுக்கு புரியலை. ஒரு கவர் எடுத்துகிட்டு வராங்க, என்னமோ அதை எடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. இவங்களுக்குள்ள ஒரு என்ன கியூரியாசிட்டி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க பின்னாடியே போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அடுத்த நாள் அதே ஹோட்டலுக்கு வராங்க. அந்த ஓனர் கிட்ட சொல்கிறாங்க, see what is this, I don't want this food, it's not at all nice. நான் ஒரு பெரிய உங்களோட கஸ்டமர், வெல் விஷர் ஆஃப் யுவர் ஹோட்டல், எனக்கு போய் இப்படி சர்வ் பண்ணியிருக்காங்க, இது வேண்டாம் எனக்கு அப்படின்ன உடனே, and that too I don't want that lady also to serve for me. அவங்க சொல்கிறாங்க, ஐயோ ரொம்ப டீசெண்டாக பண்ணுவா, ஷி இஸ் வெரி க்ளீன் அண்ட் டைடி அண்ட் எவ்ரிபடி லைக்ஸ், நீங்கள் கூட அவங்களை அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. இல்லை எனக்கு இது தெரியாது, எனக்கு இது வேண்டாம் இப்போ இந்த ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. உடனே அந்த அம்மா வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா உடனே எடுத்துகிட்டு போகுது. உடனே இது என்ன பண்ணுதுன்னு பார்க்குறாங்க. பின்னாடியே அவர்கிட்ட சொல்கிறாங்க, இவங்க பின்னாடி போய் பாருங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும், நானும் வரேன் அப்படின்னோடனே இவங்க அந்த ஹோட்டலோட பின்னாடி சைடு இருக்கும் இல்லையா, அது வழியாக போய் அதை வந்து ஒரு கவரில் போட்டு கிடுக்கிட்டு வேகமாக போகிறாங்க. போயிட்டு அங்கே இருக்க நிறைய டாக்ஸ் இருக்குது, அதுங்களுக்கு அங்கே ஒரு 2-3 பிளேட் வச்சுருக்காங்க, அங்கே போய் சர்வ் பண்ணுறாங்க. அதை பார்த்தோன்னே இவருக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. அந்த ஹோட்டல் ஓனரையும் கூப்பிட்டு போகிறாங்க. பார்த்துட்டு இவங்க நாய்ங்கள்லாம் சாப்பிட்டது ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு காலை பின்னாடியே வந்து இவங்க கால் பின்னாடியே வந்து வாலாட்டிட்டு இவங்களை நக்கி கொடுத்துட்டு போகுது. அதை பார்த்த உடனே இவருக்கு ஒரு மாதிரி உடனே, மேடம் இது நான் கூட எதிர்பார்க்கல, இவங்க வந்து ஃபுட் எடுத்துட்டு வந்து இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, இது என்ன மேடம் இந்த தப்பு சொல்கிறீங்க, ஒரு அனிமல்ஸ்க்கு வந்து அவங்க சர்வ் பண்ணுறது இல்லை சார், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால உங்களுக்கு நான் சொன்னாலும் யூ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் வந்து இப்படி எடுத்துகிட்டு போய் எல்லாம் போடுற அந்த டியூரேஷனில் வேலை செய்கிற நேரத்தில் அப்படிலாம் நினச்சி ஏதாவது வேலையை விட்டு எடுத்துட்டிங்கன்னா என்ன பண்ணுறது. ஸோ ஐ அட்மயர் திஸ் ஆக்சுவலி ஃப்ரம் ஹர், இதை நீங்களும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உங்களை கூப்பிட்டு வந்து காமிச்சேன். சரி வாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு தெரியாத மாதிரி இவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. வந்த பிறகு அந்த பொண்ணு வந்து உள்ளே வரா, பின்னாடி சைடில் இருந்துட்டு, என்னம்மா இவங்களுக்கு ஃபுட்டு கொண்டு வரியா அப்படின்னு கேட்குறாரு. இதை வரேன் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறார், கம் ஹியர் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு பொக்கே மாதிரி ஒன்று எடுத்து கையில் கொடுத்துட்டு எல்லாரையும் முன்னாடியே சொல்லி வச்சுறாரு, எழுது அவங்களுக்கு கிளாப் பண்ணுங்க அப்படின்னு. எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து தே ஃபினிஷ் தேர் இது லஞ்ச். அவனை எல்லாம் எழுந்து நிற்கிறாங்க. தேவர் ஆல் கிளாப்பிங். இந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல என்ன அப்படின்னா, இல்லை ரியலி ஐ ஃபீல் வெரி ப்ரௌட், இதுக்கு முன்னாடி உன்னோட ப்ரொஃபஷனை வந்து ரொம்ப அழகாக பண்ணுறேன்னு நான் மதித்தேன், இப்போ உன்னோட பேஷன் வந்து கைண்ட்னஸ் டு அனிமல்ஸுங்கிறத பார்த்தேன், ஸோ ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் ஆஃப் யூமா அப்படிங்கிறாரு. அவளுக்கு வந்து ஒரு மாதிரி இதுவாகிடுது. மேடம் நான் கூட நினச்சேன் நீங்கள் ரொம்ப கோவப்பட்டீங்க மேலேன்னு சொல்லிட்டு, ஓகே மேடம் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவர் சொல்கிறார், இல்லை இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து உன்னை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க அது மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறா. அது இந்த கதையில் என்ன தெரியுதுன்னா, ஸோ ஹூஎவர் டஸ் த ப்ரொஃபஷன் அவங்க வந்து பண்ணும்பொழுது ஏதாவது அப்பார்ட் ஃப்ரம் தட் ஏதாவது ஒரு நல்லது பண்ணால் வி ஆல் பீப்புள் should have that mind to appreciate them. One. Rendavathu, we have to be very kind to all the living beings in the world because every creation is God's creation. Right? Thank you.